Subscribe for more content. Good morning. நீங்க நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th max matrix exercise 3.19 11th sum. A matrix கொடுத்திருக்காங்க. I equal to 1001 matrix கொடுத்திருக்காங்க. Show that A squared minus A plus D into A equal to BC minus AD into I2. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணால் அதாவது ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது தெரியணுன்றதுக்காக போடுறேன், புரிஞ்சுங்க நீங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? ஏ பி சி டி இன்ட்டு ஏ. ஏ அதே வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ இங்கே இன்ட்டு வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை 1 by 1 மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது வரும்? ஏ இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி. ஓகேவா? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு சி பிசி. நெக்ஸ்ட்டு அதே ரோ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி பிடி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ சி இன்ட்டு ஏன்னா வரும்? ஆர்டராக எழுதிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போதே ஆர்டராக ஏபிசிடியில் ஏபிசிடின்னு ஆர்டராக தானே வருது, அந்த ஆர்டரில் எழுதிக்கணும். அப்போ சி இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? ஏசி. நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு சி என்ன வரும்? சிடி. நெக்ஸ்ட்டு அதே ரோ செகண்ட் காலம். சி இன்ட்டு பி என்ன வரும்? பிசி. டி இன்ட்டு டி ப்ளஸ் டி ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஏ ஸ்கொயர்டை வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணுமா? ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் டியை அப்படியே வச்சுக்கணும். இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் என்ன தெரியும் நமக்கு? ஏபிசிடி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதாவது ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டி இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அதாவது எப்படின்னா ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஏவை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ பி சி டி. நெக்ஸ்ட்டு டி இருக்கா? ப்ளஸ் டி இன்ட்டு திரும்ப, அதாவது ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஏவால் மல்டிப்ளை பண்ணுறோம், திரும்ப இந்த மேட்ரிக்ஸை டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ பி சி டி. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏவை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து ஏ இன்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை போகும். ஏ இன்ட்டு ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர்டு. ஏ இன்ட்டு பி ஏபி. நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா ஏ இன்ட்டு சி, நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு டியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணால் வரும் ஏசி. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு டி ஏடி. இப்போ ஏவால் இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டியால் இந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டி இன்ட்டு என்ன வரும்? எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்? டி இன்ட்டு ஏ. டி இன்ட்டு ஏ என்ன வரும்? ஏடி. நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு பியை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு சியை பண்ணணும். ஃபோர்த்து டி இன்ட்டு டியை பண்ணணும். அப்போ என்ன வரும்? இப்போ டியால் மல்டிப்ளை பண்ணும்போது டி இன்ட்டு ஏடின்னு ஆர்டராக எழுதிக்கிட்டோம். டி இன்ட்டு பியை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? பி டி. நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணும்போது
சிடின்னு வரும். டி இன்ட்டு டி என்ன வரும்? டி ஸ்கொயர்டு. இப்போ நம்மளுக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏடின்னு எழுதலாமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஏபி ப்ளஸ் பிடி வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு ஏசி ப்ளஸ் சிடி, தேர்ட் எலமெண்ட் ப்ளஸ் தேர்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எலமெண்ட். அப்போ என்ன வரும்? ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்டு. ஸோ நம்ம என்ன வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம்? ஏடி ப்ளஸ் ஏவோட வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகலாமா? நெக்ஸ்ட்டு இப்போ 2 வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ 2 வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டோம். ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏவும் ஃபைன் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்? 2 வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணலாமா? a squared, therefore a squared minus a plus d into a squared value என்ன ஃபைண்ட் பண்ணோம்? a squared plus bc ab plus bd AC plus CD BC plus D square. நம்ம A square வேல்யூ ஃபைண்ட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டுங்க. A plus D into A இந்த வேல்யூ இங்கே எழுதும். இப்போ இதோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது A plus D ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? அதை அப்படியே எழுதிக்கலாம். A square plus AD AC plus CD AB plus BD AD plus D squared. இப்போ நம்ம எழுதியாச்சு. இதில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயரோட வேல்யூவை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த மைனஸால் இந்த மேட்ரிக்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ நான் எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அப்போ எல்லா வேல்யூமே தான் மாறும், மைனஸாக மாறிடும். இப்போ மைனஸாக மாறினா என்ன வரும்? என்ன வேல்யூ வரும்? மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி, மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி மைனஸ் பிடி. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏசி மைனஸ் சிடி மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். இப்போ மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி. செகண்ட் எலமெண்ட். அப்போ என்ன வரும்? ஏபி ப்ளஸ் பிடி, அதாவது ஏபி ப்ளஸ் பிடி, ஏபி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? மைனஸ் ஏடி மைனஸ் பிடி. ஓகேவா? சாரி, இங்கே பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? ஏசி ப்ளஸ் தேர்ட் எலமெண்ட் சிடி. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலமெண்ட் என்னது? மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர்டு மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர்டு. ஸோ நம்ம 2 மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ண வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ
நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் அப்போ இங்கே வந்து பிசி மைனஸ் ஏடி பேலன்ஸ் இருக்குது. இங்கே ஏபி இருக்கா, அங்கே ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் பிடி மைனஸ் பிடியை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசியை கேன்சல் பண்ணிடுறோம். சிடி ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எழுதலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி இருக்குது. பிசி மைனஸ் ஏடி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ 0. நெக்ஸ்ட்டு இங்கேயும் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு. ஸோ 0. இங்கே என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி. பிசி மைனஸ் ஏடி. ஸோ நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்டெப்பில் காமனாக பிசி மைனஸ் ஏடியை காமனாக நான் வெளியில் எடுத்துடுறேன். ஓகேவா? அப்போ பிசி மைனஸ் ஏடியை காமனாக நான் வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னா 1 0 0 1. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். அதாவது பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 1 பிசி மைனஸ் ஏடி. பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 0. 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ திரும்ப பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருதா? பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஸோ நமக்கு அதனால தான் நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 போட்டுக்கிட்டேன். இப்போ 1 0 0 1 வந்துடுச்சு. ஸோ பிசி மைனஸ் ஏடி இதை வந்து நம்ம I2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ், அதாவது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம I2ன்னு இதை எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் பண்ணோம். நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சு. ஆன்சரை ப்ரூவ் பண்ணிட்டோமான்னு பாருங்கள். லாஸ்ட்டில் ஆன்சர் கரெக்டாக இருக்கா? நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.